வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஒரு டாக்குமென்டேஷன் பேஜ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப ரியாக்ட்லாம் டாக்குமென்டேஷன் பேஜ்ன்னு ஒண்ணு தனியா இருக்கும். அதே மாரி HTMLக்கு தனியா இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட்க்கு தனியா இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு டாக்குமென்ட்டோட பேஜ் நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டைரக்ட்டா நம்ம கோட் பண்ண போயிரலாம். அந்த கோட் வித் அஸ்வின்றத நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நாவ் டேக் ஒண்ணு வைக்கிறேன். ஸோ நாவ் டேக்ல என்ன வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி சைட் பார்ன்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். இது டபுள் கோட்ஸ்க்குள்ள இருக்கணும். ஸோ நான் இத கட் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள வச்சிடுறேன். ஸோ குடுத்து வச்சுட்டு நான் என்ன பண்றேன்னா, H2ல நம்ம இப்ப நம்ம HTML அண்ட் CSS படிச்சிருக்கிறதுனால, நம்ம வெறும் ஜஸ்ட் HTML பேஜ் கிரியேட் பண்ணலாம். ஸோ HTMLன்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு இப்ப இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஒண்ணு ஓப்பன் பண்றேங்க. அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஒண்ணு ஓப்பன் பண்றேன்னா, அதுக்குள்ள எனக்கு லிஸ்ட் ஐட்டம்ஸ் வேணும். ஸோ நான் என்னென்ன லிஸ்ட் ஐட்டம்ஸ் குடுக்க போறேன்றது இருக்குல்ல. ஸோ அது ஒரு லிஸ்ட் ஐட்டம்ஸ் நம்ம ஒரு 5 கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 5 லிஸ்ட் ஐட்டம்ஸ் வச்சாச்சு. ஸோ நம்ம லிஸ்ட் ஐட்டம்ஸ் வச்சோனயே அந்த டாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, உள்ள ஒரு ஆங்கர் டேக் ஒண்ணு வைக்கிறேன். ஸோ வச்சிடுறேன். ஸோ ஆங்கர் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்க href நம்ம குடுக்கணும்ல. ஸோ hrefக்கு நான் என்னன்னு குடுக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் HTMLஓட இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஹேஷ்டேக்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அதே பேஜ்லயே இருக்கிறது தான் இது. ஸோ நான் ஹேஷ்டேக் இன்ட்ரோடக்ஷன் சொல்லி குடுத்துடுறேன். ஸோ இந்த இந்த ஏக்கு நம்ம ஆங்கர் டேக் ஒரு கிளாஸ் குடுக்கணும்ல. ஸோ அதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் குடுப்போம். அந்த கிளாஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம nav ஐட்டம்ன்றது வச்சிருவோம். ஏன்னா nav பார்க்குள்ள இருக்கு. ஸோ nav ஐட்டம்ன்றது வச்சிடலாம். ஸோ இதே மாரி நான் 5 ஆங்கர் டேக் போட்டுக்கிறேன். ஸோ ஆங்கர் டேக் மட்டும் காப்பி பண்றேன். ஸோ எல்லா லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்குள்ளேயும் நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எல்லா லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்குள்ளேயும் நான் இதை வச்சிடுறேன். ஸோ வச்சுட்டு எல்லாத்துக்கும் இன்ட்ரோடக்ஷன்ன்றது நம்ம கொடுக்க முடியாதுல்ல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, HTML எடிட்டர்ஸ்ன்றது வச்சிடுறேன். HTML எடிட்டர்ஸு. ஸோ இதுக்கும் ஹேஷ்டேக்குள்ளே நான் என்ன பண்ணிடுறேன், HTML_editors அப்படின்றத வச்சிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, HTML எலமெண்ட்ஸ்ன்றது ஒன்று வச்சுருவோம். HTML எலமெண்ட்ஸு. ஸோ எலமெண்ட்ஸ். ஸோ இது வச்சிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, HTML ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வச்சிடலாம். HTML ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லி நான் ஒன்று வச்சிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, HTML ஹெட்டிங்னு சொல்லி ஒன்று வைப்போம். HTML ஹெட்டிங். ஸோ HTML ஹெட்டிங்ன்றது ஒன்று வச்சாச்சு. ஓகே ரைட்டு. இப்போ நான் இங்கே அதே மாதிரி ஹேஷ்டேக்ல நான் மாற்றிட்டே வரணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே HTML எலமெண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்கேன்ல, HTML_elements. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, HTML ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துருவோம். ஸோ நான் HTML_attributes. நெக்ஸ்ட் ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ HTML_heading. ஸோ இதே மாதிரி நம்ம நிறையா கொடுத்துக்கலாம். அதாவது பேராகிராஃபு, ஸ்டைலு, ஃபார்மேட்டிங்கு, ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா கொடுத்துக்கலாம். நான் இதோட போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம HTML என்னென்னலாம் படித்தோமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா பேசிக்காக இருக்கணும் அப்படின்றதுனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஒரு nav டேக்கையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா, மெயின் டேக் வரப்போகுது. இந்த மெயின்குள்ளே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐடி வச்சிடுறேன். ஐடி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வரப்போகிறது எல்லாமே டாக்குமெண்டேஷனு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் எழுதின CSS, அதாவது இதுக்கு நம்ம கிளாஸு இதுக்கெல்லாம் நம்ம ஸ்டைல் பண்ணிடுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐடி சைட் பார். ஸோ ஹேஷ்டேக் ஐடின்னு கொடுத்தாலும் நம்ம ஹேஷ்டேக் கொடுக்கணும். ஸோ நான் அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்றேன். பொசிஷன் வைக்கிறேன். பொசிஷன் எனக்கு மேலேயே டாப்லேயே ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஸோ ஃபிக்ஸ்டுன்னு வச்சிடுறேன். அதே மாதிரி டாப் ஆஃப் 0pxும் வச்சிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லெஃப்ட்லேயும் எனக்கு 0pxே வேணும். லெஃப்ட் சைட்லேயும் எனக்கு எந்த ஸ்டைலும் வேணாம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வித் வைக்கிறேன். மினிமம் வித் எனக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா 290px வைக்கிறேன். ஸோ லெஃப்ட்டுக்கு தள்ளிடுறேன். ஸோ ஓகே, தனித்தனி லைனில் வச்ச ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஹைட் கொடுக்குறேன். ஹைட் ஒரு 100% இருக்கட்டும்ன்ற மாதிரி கொடுத்துறேன். 100% இருக்கட்டும். அதே மாதிரி எனக்கு வித்து வேணும். ஸோ வித்து நான் வச்சிடுறேன். ஸோ வித்து எவ்வளோ வைக்கிறேன்னா, ஒரு 300px வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பார்டரில் ரைட்டில், நான் லெஃப்ட்டில் தான் எந்த ஸ்டைலும் வேணாம்னு சொன்னேன். ஸோ பார்டரோட ரைட்டில் நான் என்ன ஸ்டைல் அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சாலிடாக ஒரு ஸ்டைல் வேணுன்ற மாதிரி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்டர் கலரையும் வச்சிருவோம். ஸோ
நான் கொடுக்குற ஸ்டைல் எதுவுமே ஏன் அப்ளை ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெஃப்ரெஷ்ஷே ஆகல. ஸோ நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பார்டர் ரைட்டில் வந்து அந்த கோடு வருது. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து இந்த பார்டருக்கு வந்து கலர் வைக்கிறேன். ஸோ பார்டர் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, RGBAல வந்துட்டு ஒரு 0,22,22,0.4 0.4. ஸோ இந்த வந்து ஒரு ஸ்லைட் கிரேஷ் கலர் வந்து வச்சிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஆல்ரெடி இது வந்து பாடிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நான் இந்த HTML அண்ட் பாடி ரெண்டுத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த HTMLக்குள்ளே தான் இந்த பாடியே இருக்குது. ஸோ HTML டாக்குமெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். HTMLக்குள்ளே தான் இருக்குது இந்த பாடி. ஸோ நான் HTML பாடி ரெண்டுத்துக்குமே சேர்த்து நான் வந்து ஒரு ஸ்டைல் வந்து எழுத ஆரம்பிக்கிறேன். ஸோ மினிமம் இது எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 290 px வந்து இருக்கணும். எனக்கு இதுக்கு வந்து கலர் வந்து வேணுங்க. ஸோ கலர் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேகு 4D4E53 அந்த ஒரு கிரேஷ் கலர் வந்து நான் வந்து கலரில் வைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் எனக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹேஷ்டேக் FFFFF போட்டேன். ஸோ வந்து இந்த கலர் இந்த ஒயிட் கலரில் தான் எனக்கு வேணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து வேணும். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலியில் நான் என்ன வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் V ஓப்பன் சான்ஸ் இந்த ஃபாண்ட்டில் வந்து வேணும். எனக்கு ஃபால் பேக் ஆச்சுன்னா வந்து எனக்கு ஏரியல் சான்ஸ் செரிஃபில் வந்து இதுவாகணும். ஸோ சான்ஸ் செரிஃப் கரெக்ட் தானே? ஓகே. இங்கே நான் கமா கொடுக்கவே இல்லை, அதனால தான் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ ஓகே ரைட்டு. நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு வந்து இது முடிஞ்சிருச்சா? இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், லைன் ஹைட் வந்து வைக்கிறேன். ஸோ லைன் ஹைட் வந்து எனக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 வேணுங்க. ஸோ இதில் கொடுத்தோன்னே இந்த சேஞ்ச் நான் கொடுத்தோன்னே எப்படி இருக்குது, இந்த HTML இதுலேருந்து எப்படி இருக்குது, நான் இந்த சேஞ்ச் கொடுத்தோன்னா லைன் ஹைட் கொடுத்தோன்னே எப்படி அது வந்து மாறுதுன்றது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து சின்ன சின்ன விஷயம் கூட வந்து CSSல வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னதுக்கெல்லாம் உள்ளே என்ன போட்டிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம இந்த S2 வந்து கொடுத்துருக்கோம்ல உள்ள H2. ஸோ நான் இங்கே வேறு எங்கேயுமே வந்து S2 வந்து இப்போ நான் போட்ட வரைக்குமே நான் போடலை. ஸோ நான் இந்த S2 வந்து டார்கெட் பண்ணிக்கிறேன். ஸோ டார்கெட் பண்ணி அதுக்கு வந்து நான் ஸ்டைல் எழுத ஆரம்பிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து கலர் பிளாக்ல தான் இருக்குது. ஸோ நான் இன்னுமே வந்து அந்த டார்க் பிளாக்ல வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு மார்ஜின் வந்து வைக்கிறேன். மார்ஜின் வந்து எனக்கு எல்லா சைடுமே வந்து 10 px வந்து இதுவாகணும். ஸோ மார்ஜின் வந்து 10 px வந்து கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சென்டராக வந்து டெக்ஸ்ட் வேணும். ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர்னு வந்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த இதுக்குள்ளே வந்து இது வந்து சென்டராக வந்து வர ஆரம்பிச்சிச்சு. நான் அதுக்கு தான் அந்த பார்டர் ரைட்டுன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டே போட்டேன். அப்போ தான் வந்து இந்த நான் கொடுக்குற ஸ்டைல் வந்து தெரியும் உங்களுக்கு. ஓகே ரைட்டு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபாண்ட் சைஸ் எனக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.8 வந்து 1.8 EM. ஸோ அது வந்து வச்சுக்கிறேன் நான் ஃபாண்ட் சைஸுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து மாற்றிடலாம். ஸோ நான் ஒரு தின்னான ஒரு ஃபாண்ட்டில் வந்து இருந்தால் போதுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டேன். ஸோ ஓகே ரைட்டு. இப்போ இந்த S2 வந்து முடிஞ்சிச்சுல, இப்போ நான் அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஸ்டைல் கொடுத்துருக்கேனான்றது பார்த்துருவோம். ஸோ நான் வேறு எங்கேயுமே வந்து கொடுக்கவே இல்லைங்க. நான் நெக்ஸ்ட் வந்து நேவ் ஐட்டம் தான் வந்து செலக்ட் பண்ணி இது பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த UL இருக்குல்ல, இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸு இதுக்கெல்லாம் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ நான் ஐடியிலேருந்து அதுக்குள்ளே தானே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேகு சைட்பாரு. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட ஹைட் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 88% வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு பேடிங் வந்து 0லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0ன்றது வச்சுட்டேன். இது நான் கொடுத்தோன்னே உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியும் பாருங்கள், அந்த எண்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. ஓவர்ஃப்ளோ ஒய் இருக்குல்ல, ஓவர்ஃப்ளோ ஒய்க்கு வந்து நான் ஆட்டோன்றது கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஓவர்ஃப்ளோ எக்ஸுக்கும் வந்து நான் வந்து ஆட்டோன்றது வந்து ஓவர்ஃப்ளோ எக்ஸ் வந்து நான் ஹிடன் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா வந்து அந்த இது தெரியக்கூடாது, ஸ்க்ரோல் பார் தெரியக்கூடாது. ஸோ நான் ஓவர்ஃப்ளோ எக்ஸ் வந்து ஹிடன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட் பாரில் உள்ள லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு இந்த லிஸ்ட்டு ஸ்டைல் எதுவுமே வேணாம். ஸோ லிஸ்ட்டு ஸ்டைல் வந்து நன்னுன்றதை வந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் ஸ்டைல் வந்து நான் நன் கொடுத்தது உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வந்து தான் நான் அந்த பேடிங் ஆஃப் வந்து 0 கொடுத்துட்டேன். ஸோ நான் அது கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த இது வந்து தெரியாது. நான் இப்போ பேடிங் ஆஃப் 0வை எடுத்துடுறேன். எடுத்தோன்னே இங்கே வந்துருச்சா, நான் இங்கே லிஸ்ட் ஸ்டைல் ஆஃப் நன் வந்து கொடுக்குறேன். இப்போ அந்த டாட்டட் வந்து இது வருதுல்ல, ஸோ நான் இங்கே இப்போ ரிமூவ் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும். நான் மறுபடியும் வந்து நான் பழைய ஸ்டைலுக்கே வந்து மாற்றிடுறேன். ஸோ மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எனக்கு ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். கலர் வந்து எனக்கு என்ன சேஞ்ச் வேணும்னு பார்த்தீங்கன்னா, 4D4E53 நம்ம இந்த ஆல்ரெடி வந்து இந்த கிரேஷ் கலர் கொடுத்துருந்தோம்ல, ஸோ அந்த கலர் வந்து எனக்கு வேணுன்ற மாதிரி வந்து இந்த வந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த வந்து ஒரு பார்டர் டாப் வந்து வேணும். ஸோ பார்டர் டாப் வந்து எனக்கு 1 px சாலிடாக இருந்தால் போதும் அப்படின்றது வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ உங்களுக்கே அந்த கலர் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஒரு அந்த பார்டரில் வந்து எல்லா பார்டருக்கும் வந்து இது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு.
நெக்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து ரிலேட்டிவ்ன்றது கொடுக்குறேன். ஏன்னா நான் வேற இடத்துல வந்து அப்சல்யூட்ன்றது கொடுக்க போறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ரிலேட்டிவ்ன்றது கொடுத்துட்டு நான் வித் வந்து ஒரு 100% எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துட்றேன். ஸோ வித் வந்து 100% எடுத்துக்குது. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து வேற எதுக்கு ஸ்டைல் கொடுத்துருக்கேன்றதை பார்த்துடலாம். ஸோ ஓகே ரைட்டு. இதில் வந்து nav ஐட்டம் வந்து நம்ம இன்னும் செலக்டே பண்ணல பாருங்க. ஸோ நான் இந்த சைட் பார்க்குள்ளே இருக்கிற nav ஐட்டம் தானே. ஸோ சைட் பாரு அதுக்குள்ளே இருக்கிற எனக்கு nav ஐட்டம் வந்து கிளாஸில் போட்டிருக்கோம். ஸோ டாட் வந்து நம்ம மறக்காமல் போடணும். ஸோ இங்கேருந்து காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டாட்டு nav ஐட்டம் இதை வந்து சூஸ் பண்ணிடுறேன். சூஸ் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாக்குன்றதை வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு எனக்கு பேடிங் வந்து வேணும். பேடிங் வந்து டாப் அண்ட் பாட்டமில் வந்து எனக்கு 10 pxும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து எனக்கு 30 pxும் வேணும். ஸோ இது கொடுத்தோன்னா ஓரளவு வந்து கொஞ்சம் இதுவாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த அண்டர்லைனை தூக்கிடலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து எனக்கு நன்னுன்றது வேணும். ஸோ வந்து அதை கொடுத்துட்றேன். நான் வந்து கலர் வந்து கொடுக்குறேன். ஸோ கலர் வந்து பெருசாக அதே கலர் தாங்க. அந்த 4D 4E அதே கலர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். 4D 4E 53. ஸோ இந்த கலர் வந்து கொடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் செமிகோலனை போட்டு கர்சர் வந்து எனக்கு வந்து இந்த வாட்டி வந்து கர்சர் வந்து பாயிண்டர்ன்றது கொடுக்குறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து போகிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கர்சர் வந்து பாயிண்டரில் வந்துருச்சு. நான் இன்னும் கமெண்ட் தான் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனாலுமே வந்துட்டு எனக்கு கர்சர் வந்து பாயிண்டரில் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆரோ தான் வரும். நான் இந்த கர்சர் வந்து பாயிண்டராக மாற்றினா தான் வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க மறுபடியும் இப்போ நான் கர்சரை வந்து பாயிண்டராக மாற்றுறேன். பட் இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த சேஞ்ச் வந்து இந்த லைவ் சர்வர்னால வர மாட்டேங்குது. ஸோ கர்சர் பாயிண்டர் கொடுத்தா தான் இந்த மாதிரி வந்து வரும். இல்லாட்டி நமக்கு இந்த இப்போ நான் வச்சுருக்கேன்ல ஆரோ அந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ ஓகே ரைட்டு. நம்ம வேறு எதுக்காவது ஸ்டைல் மிஸ் பண்ணிட்டோமான்றதை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஓகே ஆங்கர் டேக் எல்லாருமே செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம வேறு எதுக்குமே வந்து ஸ்டைல் வந்து மிஸ் பண்ணலாங்க. ஸோ ஓகே ரைட்டு. நான் வந்து இப்போ டாக்குமெண்டேஷனுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ டாக்குமெண்டேஷனில் கொஞ்சம் வந்து நம்ம ரைட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம மறுபடியும் வந்து ஸ்டைல் பண்ண போகலாம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு செக்ஷன்றது வந்து ஒன்று கொடுக்குறேன். செக்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து ஐடி வந்து எனக்கு என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்றது கொடுத்துட்றேன். ஸோ கேபிட்டல் ஐ கொடுக்குறேன். இன்ட்ரோடக்ஷன். ஓகே ரைட்டு. இன்ட்ரோடக்ஷன்றது கொடுத்தாச்சு. ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹெட்டிங் வந்து கொடுக்கணும்ல. ஸோ ஹெட்டிங்கில் வந்து இன்ட்ரோடக்ஷன்ற ஹெட்டிங்கை வந்து கொடுத்துட்றேன். உள்ளே வந்து நான் என்ன எழுத போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் தான் எழுத போகிறேன். ஸோ நான் வந்து ஆர்டிக்கல் டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆர்டிக்கல் டேகு, செக்ஷன் டேகு, nav டேகு இதெல்லாம் போடாமல் நம்ம வெறும் ஜஸ்ட் டிவ்னு போட்டு இது எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஆனால் அது அப்படி பண்ணாமல் நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்இஓக்கு ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் ஆர்டிக்கல் டேகு இந்த மாதிரி போடுறதுன்றது நான் உள்ளே என்ன பெருசாக எழுத போகிறேன். நான் வந்து இந்த டிவ் போட்டு பேராகிராஃப் டேக் ஒன்று போட போகிறேன். ஸோ நான் அதுக்கு ஏன் நான் டிவ் போடாமல் இந்த மாதிரி ஆர்டிக்கல் போடுறேன்னா எஸ்இஓக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கூகுளில் ரேங்க் பண்ணுறது ஃபஸ்ட்டில் வருதுல்ல அதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வெப் கிராலர்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம பேஜை வந்து இது பண்ணுங்க ஸ்க்ரால் பண்ணி அதை வந்து இது அனலைஸ் பண்ணோம். ஸோ நம்ம அந்த இதில் வந்து எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக வந்து கொடுத்துட்டோம்னா நம்மளோட பேஜ் வந்து ரேங்க் ஆகுறது ரொம்பவே ஃப்ரண்ட்டில் வந்து ரேங்க் ஆகும். ஸோ ஓகே ரைட்டு. நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் என்ன எழுத போகிறேன்னு பார்த்தீங்கன்னா HTML பற்றி எழுத போகிறேன். ஸோ HTML சும்மா வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் நான் நெட்லேருந்து காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த பேராகிராஃப் டேக் முடிஞ்சோடனே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு H3 வந்து ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஸோ H3 ஓப்பன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா HTML டாக்குமெண்ட் வந்து எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒன்று கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நம்ம கேப்ஸில் கொடுக்காம HTML வந்து நம்ம கேப்ஸில் கொடுப்போம். ஸோ இதை வந்து டாக்குமெண்ட் டி மட்டும் கேப்ஸில் இருந்தால் போதும். ஓகே ரைட்டு. இப்போ நான் வந்து ஒரு ப்ரீ டேக் வந்து ஒன்று கொடுக்குறேன். ஸோ ப்ரீ டேக்கோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அது அப்படியே ப்ரௌசரில் ரெண்டர் ஆகும். எந்த சேஞ்சுமே நீங்கள் வந்து பண்ணவே தேவை கிடையாது. அதாவது வந்து நான் இப்போ எப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பேஸு கொடுக்குறேன்னா நான் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறேனோ அவ்வளோ ஸ்பேஸும் வந்து இங்கே வந்து அதை எடுத்துக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து ப்ரீ டேக்கோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கம்பைலர்லேருந்து சும்மா வந்து HTML கோடை வந்து காப்பி பண்ணி இதுக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வந்து பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு அண்டு எல்டி இந்த மாதிரி அந்த ஃபார்மேட் வந்து இருக்கணுன்றதுனால நான் வந்து அந்த மாதிரி போடுறேன். இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு நெட்லேருந்தே காப்பி பண்ணி போட்டாலுமே சரி தாங்க. அது ஒர்க்காக தான் போகுது. ஸோ ஓகே ரைட்டு. நம்ம இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கலும் முடிஞ்சிருச்சு, செக்ஷனும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த செக்ஷன் வந்து வைக்க போகிறோம். இந்த மெயின் டேக்குள்ளே தான் இருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து என்னது HTMLோட எடிட்டர்ஸ். ஸோ நான் வந்து இந்த செக்ஷனை வந்து மறுபடியும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணோன்னா இங்கே வந்து ஐடியில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா HTML_editors அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன். இங்கேயும் வந்துட்டு HTML எடிட்டர்ஸ்ன்றது தான் வந்து நம்ம கொடுக்கணும். HTML editors. ஸோ வந்து editors
ஸோ HTML எடிட்டர்ஸ்ன்றது கொடுத்தாச்சு. ஸோ வந்துட்டு நம்ம இங்கே வந்து மறுபடியும் வந்து HTML எடிட்டர்ஸு டாட்னு சும்மா வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த இடத்துல நமக்கு HTML டாக்குமெண்ட் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ நான் எனக்கு இந்த H3 வந்து தேவையில்லை ஃபஸ்ட்டு. அதேமாரி நான் உள்ளே வந்து எதுவும் ப்ரீ டேக் உள்ள வந்து எனக்கு இதே ஸ்டைலில் தான் வேணுன்றதும் கிடையாது. ஸோ இந்த இடத்துக்கு எனக்கு ப்ரீ டேக்கும் வந்து தேவை கிடையாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு பேராகிராஃப் டேக்கே வைக்கிறேன். இந்த மாதிரி வந்து டாப் 4 HTML டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் சும்மா இங்கே சும்மா ஒரு பேராகிராஃப் டேக் அதை வந்து கொடுத்துறேன். ஸோ அதில் வந்து நமக்கு தெரியணும்ல என்னென்ன வந்து டாப் 4ன்றதுக்கு. அது வந்து எனக்கு ஒரு லிஸ்ட்டாக இருந்தால் வந்து எனக்கு இன்னுமே வந்து ஒரு தேவலான்னு தோணுது. ஸோ வந்து நான் 4 லிஸ்ட் வைக்க போகிறேன். ஸோ 4 லிஸ்ட் வந்து கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சப்ளைமு HTML அண்ட் CSSக்கு அது வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோட்பேட்++. ஸோ நோட்பேட்++, அதுலேயும் வந்து கலர் டிஃப்ரென்ஸ்லாம் வந்து நிறைய தெரியும். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரேட் VS கோடு வந்து கொடுத்துடலாம். கேபிட்டல் C கொடுத்துருங்க, VS கோடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ன்றது இருக்குது. ஸோ இந்த 4 வந்து இதுன்னு போட்டுக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி வந்து செக்ஷனை வந்து நம்ம எத்தனை இருக்குது, எலமெண்ட் இருக்குது, HTML எடிட்டர்ஸ் வரைக்கும் முடிச்சிட்டோம், எலமெண்ட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ், ஹெட்டிங். ஸோ வந்து எனக்கு இன்னும் 3 வேணும். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு 3 வாட்டி பேஸ்ட் பண்ணுறேன். 1 2 3 பேஸ்ட் பண்ணியாச்சா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, HTML எலமெண்ட்ஸை போட போகிறோம். எதோடு முடித்தோம்? ஓகே, எங்கே போகுது? HTML டாக்குமெண்ட், HTML எடிட்டர்ஸ். ஓகே ரைட். இந்த இடத்துலேருந்து வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட்ஸ்ன்றதை போடுறேன். போட்டு நான் இங்கே அதே மாதிரி வந்துட்டு HTML எலமெண்ட்ஸ்ன்றதையும் போட்டுறேன் ஒரு அந்த ஹெட்டிங் டேக்குள்ள. ஸோ ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக் வந்து ஒன்று வச்சிடுறேன். நார்மலாக வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதில் வந்து எனக்கு ப்ரீ டேக் வந்து வேணும். ஸோ ஏன் ப்ரீ டேக் வேணும்னு சொல்கிறேன்னா, எனக்கு இந்த எலமெண்ட்லாம் வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்றது எனக்கு அந்த ஸ்டைலில் தான் வேணும். ஸோ நான் அதனால் அதை வந்து போட்டுக்கிறேன். சும்மா நானே ஒரு நார்மலாக வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு LTயில் வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக் வந்து ஒன்று வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து அதுக்கு ஒரு பேரான்றது வைக்கிறேன். பேரா. ஸோ ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு நான் வந்து GTன்னு போடுறேன். ஸோ GTயில் வந்து என்னென்னு பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹலோ வேர்ல்டுன்றது வைக்க போகிறேன். ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டு ஹலோ வேர்ல்டு. ஸோ நான் இங்கே கொடுக்க நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் என்ன கொடுக்குறேனோ அது அப்படியே வந்து வரும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஸோ ஹலோ வேர்ல்டுன்றது கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீ டேக் வந்து ஒரு டபுள் லைன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து இதையும் வந்து கீழேருந்து எழுத ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ ஓகே, ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் வந்து அந்த LT இந்த இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், LT அதுக்கப்புறம் இங்கே வந்து பேராகிராஃப் டேக்கை க்ளோஸ் பண்ணணும். ஸோ வந்து /P வந்து நான் கொடுக்குறேன்னா கொடுத்துட்டு UnGT இதையும் கொடுத்து நான் வந்து அந்த ப்ரீ டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஹலோ வேர்ல்டுன்றது வந்து ரெஃப்ரெஷ் ஆக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே ரைட்டு. இதெல்லாம் ஏன் வந்து இது மேலேயே ஓவர்லேப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதுக்கான ஸ்டைல் வந்து இன்னும் நான் எதுவுமே அப்ளையே பண்ணலை. ஸோ அதனால் வந்து அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்குது. நம்ம அதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம HTML முடிச்சுட்டு நேராக போய் அதை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ HTML எலமெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HTML ஆட்ரிபியூட்ஸ். ஸோ HTML ஆட்ரிபியூட்ஸ் ஒன்றும் பெருசாக நம்ம ஈஸியாக தான் இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ். ஸோ HTML ஆட்ரிபியூட்ஸ்னு போட்டாச்சா? நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து HTML எடிட்டர்ஸ்க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா HTML ஆட்ரிபியூட்ஸ்ன்றது வச்சிடறேன். ஸோ அந்த ஹெட்டிங்குள்ளே வச்சாச்சு. மறுபடியும் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் HTML ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து வச்சிடலாம். வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து காட்டணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் டேக்ன்றது போடுறேன். ஸோ ஸ்ட்ராங் டேக் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து போல்டு பண்ணி காட்டும். ஸோ இது பண்ணிடுறேன். ப்ரௌசரில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா HTML எடிட்டர்ஸ் டாப் 4 டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ். ஓகே ரைட்டு. இந்த இடத்துல நம்ம கொடுத்ததே வரல, ஆட்ரிபியூட்ஸோடதே வரல. ஸோ ஏன் வரல, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ வர ஆரம்பிச்சிருச்சா? எங்கேயுமே வந்த மாதிரி தெரியல. HTML ஓகே ரைட், இங்கே இருக்குது பாருங்கள் HTML ஆட்ரிபியூட்ஸு. அதோட வந்து எக்ஸாம்பிள்ன்றது வந்து கொஞ்சம் போல்டு பண்ணி வருதுல்ல, அது வந்து ஸ்ட்ராங் டேக் வந்து நம்ம போட்டதுனால தான் வந்து வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம CSS ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நான் என்ன கொடுக்குறேன், எங்கே உங்களுக்கு ரெண்டர் ஆகுதுன்றதே வந்து ரொம்பவே ஒரு டவுட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு HTML ஆட்ரிபியூட்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கோன்றதுக்கு இதுக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி வைக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து திருப்பி வந்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து மறுபடியும் வந்து ஸ்டைலுக்கு வந்து போயிடுறேன். ஸ்டைலில் ஃபஸ்ட்டு போகும்போது இங்கே நான் என்ன பண்ணுறேன், டாக்குமெண்டேஷன்ற ஐடி வந்து கொடுத்துருந்தேன்ல, மெயினில் வந்து டாக்குமெண்டேஷன் வந்து வருது. ஸோ டாக்குமெண்டேஷனை செலக்ட் பண்ணுறேன். அதுக்குள்ளே இருக்கிற H2 ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணி ஸ்டைல் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா,
ஐடியில் கொடுத்துருந்தோம். ஸோ ஹேஷ்டாக் டாக்குமெண்டேஷன் H2ன்றது வந்து போட்டுட்டு எனக்கு வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து லெஃப்ட்டில் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ மார்ஜின் ஆஃப் 0pxன்றது வந்து கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் பார்லாம் வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டாக்குமெண்டேஷனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டைல் பண்ணிடலாங்க. ஏன்னா அதுவே வந்து ஒரு கண்டெய்னர் அது வந்து இது இல்லாமல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் அப்சல்யூட் ரிலேட்டிவ் கொடுத்துருந்தேன் ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க சைட் பார்ல வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு வந்து நான் ரிலேட்டிவ்ன்றது கொடுத்துருந்தேன்ல. இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து அப்சல்யூட்ன்றது கொடுக்க போகிறேன். ஸோ அப்சல்யூட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் லெஃப்ட் வந்து வைக்கிறேன். ஸோ மார்ஜின் லெஃப்ட் ஆஃப் 310px கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே இந்த சேஞ்ச் எங்கேருந்து எங்கே வந்துருச்சு பாருங்க, நான் கொடுத்த சேஞ்சு. ஸோ இது எல்லாமே இப்போ வந்து நீட்டாக வர ஆரம்பிச்சிருச்சா? ஸோ இப்போ நம்ம எங்கே என்னென்ன கொடுத்துருக்கோன்றது எல்லாமே நீட்டாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இன்னுமே வந்து ஸ்டைல் பண்ணிடலாம். ஸ்டைல் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்துட்டு மறுபடியும் வந்து சிஎஸ்எஸ்ல ஆட்ரிபியூட்ஸில் உள்ளதெல்லாம் நம்ம வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து நான் இங்கே வந்து பேடிங் வந்து கொடுக்குறேன். பேடிங் வந்துட்டு எவ்வளோ கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20px வந்து கொடுக்குறேன். ஸோ பேடிங் கோலன் வரணும். ஸோ பேடிங் கோலன் கொடுத்துட்டு ஒரு 20px கொஞ்சம் வந்து அது அலைன் ஆகி நீட்டாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் மார்ஜின் பாட்டம் வந்து கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ மார்ஜின் பாட்டமில் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 110px இருந்தால் தேவலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ 110px வந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து செக்ஷன் வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த செக்ஷனை வந்து அப்படியே தூக்கிடுவோம். ஸோ தூக்கிட்டு செக்ஷனு அதுக்குள்ளே என்ன இருக்குது, எனக்கு ஆர்டிக்கல் டேக் வந்து இருக்குது. ஸோ செக்ஷனுக்குள்ளே உள்ள ஆர்டிக்கல் டேக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கலர் வந்து வைக்கிறேன். ஸோ கலர் வந்து நமக்கு அதே தாங்க 4D 4E53 இது வந்து அந்த கிரே கலர், அந்த கிரேஷ் கலர் தான் எனக்கு வேணும். ஸோ அந்த கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து கொடுக்குறேன். மார்ஜின் வந்து ஒரு 15px வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தோன்னே வந்து உங்களுக்கு சேஞ்ச் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0.96 ரெம் கொடுக்குறேன். ஸோ ரெம் கொடுக்கலாம், இல்லை இஎம் கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாங்க. அது நம்ம இஷ்டம் தான். ஸோ மறுபடியும் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்து ஓரளவு வந்து நீட்டாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கொடுத்த ஃபாண்ட் சைஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. நான் இப்போ இங்கே கமெண்ட் பண்ணுறேன். இந்த சேஞ்சுக்கும் இப்பயும் வந்து உங்களுக்கு பார்த்தாலே அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து எப்படி மாறி இருக்குன்றது வந்து நல்லா கவனிச்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுறேன் மறுபடியும். எவ்வளோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ மறுபடியும் நான் சின்னது பண்ணுறேன். ஸோ 0.96 கொடுத்தோன்னா கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுற சேஞ்ச் வந்து நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்ஷனில் உள்ள லிஸ்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டை தான் நான் சொல்கிறேன். இந்த HTML எடிட்டர்ஸ்க்கு நம்ம உள்ளே வச்சோம்ல. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எனக்கு மார்ஜின் வேணும். ஸோ மார்ஜின் வந்து என்னென்னு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15px வைக்கிறேன். அப்புறம் 0px வைக்கிறேன். 0px வைக்கிறேன். அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு 20px வந்து வைக்கிறேன். ஸோ வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எப்படி வருதுன்றதை வந்து பாருங்களேன், எவ்வளோ நீட்டாக வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் இது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குது, ஒரு மாதிரி நீட்டாகவே இல்லை. ஸோ 15px ஃப்ரம் டாப்பு, 0px ஃப்ரம் இது அந்த மாதிரி வந்து நம்ம 0px ஃப்ரம் ரைட்டு, 20px ஃப்ரம் பாட்டம் நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த சேஞ்ச் வந்து எவ்வளோ நீட்டாக வந்து வர ஆரம்பிச்சிச்சுன்றது பாருங்கள். அதே மாதிரி வந்துட்டு நான் அதுக்கு முன்னாடி ஆன்லைன் HTML எடிட்டர் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சர்ச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். HTML வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு அதை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இந்த HTML எல்லாமே வேணும். ஸோ நான் இங்கே நேராக என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரீ டேக் வந்து ஓப்பனாக ஒன்று வச்சுருந்தோம்ல. ஸோ இந்த ப்ரீ டேக்குள்ளே வந்து நான் இதை பேஸ்ட் பண்ணிடுறேங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்போ நம்ம கோடில் போய் பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இது ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கேயே வந்துட்டு இவ்வளோலாம் கொடுக்கக்கூடாதுங்க. HTML பாடி இது எல்லாமே வந்து கொடுத்தோன்னா அது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே HTML பாடி இதெல்லாம் தூக்குறேன். ஸோ இங்கேயும் வந்துட்டு பாடியிலேருந்து ஃபுல்லும் எல்லாத்தையும் தூக்கிடுறேன். HTML வரைக்கும் தூக்கிடுறேன். ஸோ உள்ளே வந்து வெறும் H1லேருந்து வச்சுருக்கேன். ஸோ கொடுத்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே நான் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த H1லேருந்து நான் என்ன கொடுத்துருக்கணும் அது வந்து அப்படியே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம இதை வந்து நீட்டாக பண்ணணும்ல. ஸோ நீட்டாக பண்ணுறது எப்படின்னு நான் வந்து இப்போதைக்கு நான் அதை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதை வந்து நம்ம இங்கே ஸ்டைல் பண்ணோம்ல, இந்த ப்ரீ டேக்குள்ளே வந்து நம்ம கொடுத்தோம்ல, எனக்கு இந்த அலைன்மெண்ட்டில் தான் இதே ஸ்டைலில் தான் வேணும்னு சொல்லிட்டு இதே மாதிரி வந்து நம்ம இப்போ மேலே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அதை ஸ்டைல் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்டைல் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம கோடை கொடுத்துடலாம். நான் என்ன பண்ணுறேன், ப்ரீ டேக் வந்து போடுறேன். டிஸ்பிளே வந்துட்டு பிளாக்காக ஃபஸ்ட்டு வந்து வச்சிடறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் லைன் வந்து லெஃப்ட்டில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ நான் இங்கே கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து அந்த சேஞ்ச் வந்து தெரியாமல் இருக்கலாம். நான் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு இங்கே இந்த பேராகிராஃப் டேக் கொடுத்துருந்தோம்ல ஆட்ரிபியூட்ஸ்க்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் அந்த இது வந்து பாருங்கள். இந்த எலமெண்ட்ஸில் நான் சொல்கிறேன்ல, இந்த எலமெண்ட்ஸில் வந்து நான் கொடுக்குற சேஞ்செலாம் வந்து பார்த்துட்டே வாங்களேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்றேன். ஒயிட் ஸ்பேஸ் வந்து எனக்கு ப்ரீ லைனாக வந்து வேணும் அப்படின்றத வந்து கொடுத்துட்றேன்.
குடுத்துட்டேனா, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பொசிஷன் வந்து இத நான் வந்து ரிலேட்டிவா வைக்கிறேன். ஸோ வந்து வேர்ட் பிரேக் இருக்குல்ல, ஸோ வேர்ட் வந்து பிரேக் வந்து நான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்றேன்னா, நார்மலாவே பிரேக் ஆனா போதும் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். இது ஏன் வந்து எனக்கு எரர் அடிக்குது? ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ்ன்றது நம்ம குடுக்கவே இல்ல. ஸோ ஓகே, வேர்ட் பிரேக் வந்து எனக்கு நார்மலா ஆனா போதும் அப்படின்றதையும் வந்து குடுத்துடுறேன். அதே மாரி வேர்ட் ராப்பும் எனக்கு வந்து நார்மலா ஆனா போதும் அப்படின்றதையும் நான் வந்து குடுத்துடுறேன். ஸோ இது 2மே குடுத்து முடிச்சுட்டேன்னா, இப்போ நான் லைன் ஹைட் குடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் தெரிய ஆரம்பிக்கும் பாருங்க. லைன் ஹைட் வந்து 2ன்னு குடுக்குறேனா, ஸோ இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே, இந்த எலமெண்ட்ஸ்ல வந்து மறுபடியும் வந்து சேஞ்ச் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்து வச்சிடலாம். ஸோ மேபி இதுல வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஹேஷ்டேக் F7 அந்த கிரேஷ் கலர் அந்த மாரி சொல்லுவோம்ல. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, லைட் சேஞ்ச் தான் தெரியும். ஸோ நான் இங்க வந்து கொஞ்சம் டார்க்கான கலர் வந்து குடுக்குறேன். ஸோ இத காப்பி பண்ணிட்டு நான் ரெட்ன்றத குடுக்குறேன். இப்ப எப்படி பளிச்சுன்னு தெரியுது பாருங்களேன். அந்த ரெட் கலர் சேஞ்ச் ஆயிருக்குல்ல. பட் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன வைக்கிறோம்னா, ஸோ யூசருக்கு வந்து ரொம்ப வந்து இந்த கண்ணெல்லாம் வலிக்கக்கூடாதுங்க. இந்த ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கலர்ஸ் தான் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இங்க வந்து இந்த பேக்கிரவுண்ட்ல இருக்குல்ல, இதே கலர் தாங்க வந்து இங்கேயும் இருக்கு. பட் ஆனா இது கொஞ்சம் வந்து லைட்டர் கலரா இருக்கு. பட் இதே கலர்ல வேணும்னா, நீங்க உங்களுக்கு அந்த கலர் பிக்கர்ல போயிட்டு கொஞ்சம் டார்க்கான கலர் போட்டீங்கன்னா வந்து இதுல வந்துரும். எனக்கு கொஞ்சம் வந்து லைட்டா ஒரு சப்டிலான ஒரு ஃபீலிங் இருந்தா போதுன்றதுனால நான் இதே குடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேடிங் வந்து குடுக்குறேன். ஸோ பேடிங் வந்து எனக்கு ஒரு 15 பிஎக்ஸ் இருந்தா போதும். ஸோ வந்து குடுக்குறோம்னா, அது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து உள்ள வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சுருச்சு. நெக்ஸ்ட் அதே மாரி நெக்ஸ்ட் வந்து நம்ம மார்ஜின் குடுக்கணும்ல, வெளி ஸ்பேஸ் வந்து ஒரு 10 பிஎக்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இப்போ குடுத்தோனே உங்களுக்கு அந்த சேஞ்ச் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சுல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மார்ஜின் வந்து 10 பிஎக்ஸ் வந்து எல்லா சைட்லயும் எனக்கு வேணும். ஸோ அத வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து குடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு பார்டர் ரேடியஸ் வந்து வேணுங்க. பார்டர் ரேடியஸ் வந்து எனக்கு ஒரு 5 பிஎக்ஸ் வந்து அதுவும் ஒரு சின்னதா வந்து சேஞ்ச் ஆனா போதுன்ற மாரி சொல்றேன். ஸோ அந்த சின்ன கர்வினஸ் தான் வந்து தெரியும். ஸோ அது பெரிய லெவல்ல தெரியாது. இதே நான் ஒரு 50 பிஎக்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரவுண்டட் பார்டர் மாரி தெரியுதுல்ல. ஸோ அந்த மாரி எனக்கு வேணாம். சும்மா ஒரு சப்டலான சேஞ்ச் போதும் இதுக்கும். ஸோ வந்து 5 பிஎக்ஸ் வந்து குடுத்துட்டேங்க. குடுத்துட்டு நான் இப்போ வந்து எல்லா ஸ்டைலுமே வந்து இருக்கான்றத பார்த்துக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஓரளவு வந்து ப்ரீ டேக்க குடுத்தாச்சு. எல்லாமே வந்து செலக்ட் பண்ணி போட்டாச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ ஓகே ரைட்டு. இப்போ நம்ம இந்த ஐடிஸ்க்குலாம் வந்து நம்ம போடவே இல்ல பார்த்தீங்களா? இந்த வந்து நம்ம ஏன் வந்து இங்க வந்து HTML ஆட்ரிபியூட்ஸ் ஏன் குடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்க இங்க வந்து தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஐடின்னு குடுத்துருக்கிறதுனால வந்து இது வந்து நம்ம ஸ்டைல் பண்றதுக்காக குடுத்துக்கிறோம் அப்படின்றத மட்டும் நெனச்சிராதீங்க. இப்போ பாருங்களேன், நான் மேல வந்து ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சுட்டேன். வந்துட்டு நான் இங்க என்ன பண்றேன், HTML ஹெட்டிங்ன்றத கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணோனே HTML ஹெட்டிங்ன்றது சாரி HTML ஹெட்டிங்ன்றது கீழ வந்து இதுவாக ஆரம்பிச்சுரும். ஸோ நான் HTML ஹெட்டிங்ன்றது இன்னும் குடுக்கல. அதனால வந்து அது வரல. நம்ம இங்க ஐடின்னு எழுதியிருக்கிறது வெறும் ஸ்டைலுக்காக மட்டும்ன்றது கிடையாதுங்க. நம்ம வந்து இந்த ஐடின்னு HTML ஆட்ரிபியூட்ஸ், HTML எலமெண்ட்ஸ்ன்னு எழுதியிருக்கிறது இங்க நம்ம nav டேக்ல வந்து குடுத்துருந்தோம் தெரியுமா? அந்த ஆங்கர் டேக்ல வந்துட்டு இங்கேருந்து ஹேஷ்டேக் HTML எலமெண்ட்ஸ், ஹேஷ்டேக் HTML ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்காக தான். நம்ம ஐடி குடுத்தோன்றதுனால உடனே போய் அத நம்ம ஸ்டைலே பண்ணலையே அப்படின்ற மாரி நெனச்சிடக்கூடாது. இப்ப நான் இங்க HTML எலமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்றேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். HTML எலமெண்ட்ஸ் கிளிக் பண்ணோனே நேரா வந்து HTML எலமெண்ட்ஸ்க்கு வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? இவ்வளோதாங்க. இந்த மாரி தாங்க நம்ம வந்து நீட்டா வந்து ஸ்டைல் பண்ணிட்டே வரணும். ஸோ இன்னும் வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உள்ள வந்து எல்லாத்துக்குமே வந்து போட ஆரம்பிச்சிடலாம். HTML ஆட்ரிபியூட்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. அந்த ஸ்டைலு அப்புறம் வந்து மொபைல் ரெஸ்பான்சிவ்க்கு நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு முடிச்சிடலாம் நம்ம. இப்ப நம்ம எங்க பண்ண போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, HTML ஆட்ரிபியூட்ஸ்ல வந்து நம்ம விட்டுருந்தோம். ஸோ HTML ஆட்ரிபியூட்ஸ்லேருந்தே வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ எக்ஸாம்பிள்ன்றது குடுத்துருந்தோம்ல, எக்ஸாம்பிள்குள்ள என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேராகிராஃப் டேக்குள்ள தான் இந்த ஸ்ட்ராங்கே இருக்கணும். ஸோ HTML ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஏதாவது வந்து எழுதிக்கிட்டே இருக்கட்டும். ஸோ இதுக்குள்ள உள்ள பேராகிராஃப் டேக்கையும் நான் வந்து குளோஸ் பண்ணி முடிச்சிடுறேன். இப்போ மறுபடியும் வந்து எனக்கு ஒரு ப்ரீ டேக் வந்து வேணும். ஸோ ப்ரீ டேக் வச்சோனே நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க நான் வந்து கிளிக் பண்றேன். இந்த பேக்கிரவுண்ட் வந்து வர ஆரம்பிச்சுச்சு பார்த்தீங்களா? ஸோ வந்து இதுக்குள்ள நான் வந்து என்ன பண்றேன்னு அண்டு எல்டி அப்படின்றது குடுக்குறேன். ஸோ குடுத்துட்டு இது குடுத்தோனே அந்த ஓப்பன் வந்து ஆயிடுச்சு. இதுல வந்து எனக்கு என்ன வேணும்? இமேஜ்ன்றது வேணும். அப்புறம் வந்து சோர்ஸ்ன்றது வைக்கிறேன். ஸோ சோர்ஸ்ன்றது வச்சுட்டு சும்மா cat.jpg இல்ல par.jpg ஏதோ ஒண்ணு நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். ஸோ இந்த டபுள் கோட்ஸ்ல வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, ஆல்ட்ல வந்து cat அப்படின்ற வந்து போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு மறுபடியும் வந்து இந்த GT வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அந்த ப்ரீ டேக்கையும் க்ளோஸ் பண்ணியிருக்கேனான்னு ஒரு செக் பண்ணிடுறேன். ஸோ ப்ரீ டேக்கும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னு தான் வருது. ஸோ ஓகே. இப்போ பார்த்தீங்களா, அந்த வந்து க்ளோஸ் ஆகி எவ்வளோ நீட்டா வந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு, அதுவும் நம்ம ப்ரீ டேக் அந்த பேக்ரவுண்ட்லேயே வந்து கொடுத்துருக்கனால, இது கோடுன்றது மற்றவங்களுக்கு வந்து நல்லா வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் டேக்கை போட்டு, இந்த இமேஜ் வந்து இந்த இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு எப்படி இருக்குன்னா, கேட்டை ஷோ பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சும்மா வந்து நம்மளே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க வந்து இந்த இதில் கொடுத்தது. ஸோ இங்கே வந்து நம்ம கமெண்ட் பண்ணதே வந்து நமக்கு தெரியணுன்றதுக்காக தான். ஸோ நான் அந்த கமெண்ட்டை வந்து தூக்கிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரே ஒன்று தான் இருக்குது. HTML ஹெட்டிங் தான் நம்ம வந்து மிஸ் பண்ணோம். ஸோ HTML ஹெட்டிங்கிறத வந்து இங்கே கொடுத்து நான் வந்து ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிடறேன். ஸோ HTML ஹெட்டிங்கிறது கொடுத்துட்டேன். இங்கேயும் வந்துட்டு ஹெட்டிங்கிறத வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, HTML ஹெட்டிங் சும்மா ஏதோ ஒன்று நம்ம கொடுத்துக்கலாங்க. கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் டேக் வந்து ஒன்று போடுறேங்க அந்த பேராகிராஃப் டேக் உள்ளேயே. ஸோ நம்ம போனதுக்கு போட்டிருந்த மாதிரி. ஸோ இங்கேயும் இவ்வளோ ஸ்பேஸு. ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் நமக்கு தேவையில்லாத ஸ்பேஸு. ஸோ ஸ்ட்ராங் டேக் வந்து நான் இங்கேருந்தே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து இதில் வந்து போடுறேன். எக்ஸாம்பிள்ன்றதை வந்து போட்டுட்டேன். ஸோ எக்ஸாம்பிளில் போட ஆரம்பிச்சிட்டோம்னாலே நமக்கு வந்து ஒரு ப்ரீ டேக் வந்து தேவைப்படும். ஸோ நான் அதையும் வந்து போட்டுடுறேன். ஸோ ப்ரீ டேக் வந்து போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்துட்டு எனக்கு ஹெட்டிங், ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், ஃபோர்த் ஹெட்டிங், தேர்ட் ஹெட்டிங் இந்த மாதிரி H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குல்ல. நம்ம வந்து சும்மா ஒரு 2 இது வந்து வச்சிடலாம். ஸோ அண்டரு LT ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, H1. ஸோ மறுபடியும் நம்ம வந்து அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணணும்ல. ஸோ GT போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் அப்படின்னு எழுதிட்டு அண்டு LT. ஸோ நான் இங்கே வந்து மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணணும்ல /H1. மறுபடியும் வந்து அண்ட் GTனா வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ GT. ஸோ இதே வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், 3 வாட்டி 4, 5, 6 சரி ஓகே எல்லாத்துக்குமே வந்து நம்ம போட்டலாம். ஸோ இங்கே வந்து நான் சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன். H2 அதே மாதிரி வந்து H3, H4, H5, H6ன்றதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து H3ன்றது கொடுக்குறேன். இங்கே வந்து நம்ம H2ன்றது கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு செகண்ட் ஹெட்டிங்கு. அதே மாதிரி இங்கே வந்துட்டு தேர்ட் ஹெட்டிங்கு. அதே மாதிரி இங்கே ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இங்கே வந்து சிக்ஸ்த்துன்றது மறுபடியும் வந்து நம்ம போட்டணும். சிக்ஸ்த்து. ஸோ போட்டாச்சா. இங்கே வந்துட்டு நான் மறுபடியும் வந்து இதே மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். H3க்கு பதிலாக வந்து H1க்கு பதிலாக H4. ஸோ அதே மாதிரி இங்கே H1க்கு பதிலாக மறுபடியும் H5. ஃபிஃப்த் ஹெட்டிங்கிறதுனால 5. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டு ஒன்று தாங்க இருக்குது, H6 நமக்கே தெரியும். ஸோ இந்த H6 இதையும் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இங்கே போய் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் HTML ஹெட்டிங்கிறது கொடுத்துருந்தால மேலே போயிடலாம். இங்கேருந்து நான் கிளிக் பண்ணுறேன் HTML ஹெட்டிங். ஸோ கீழே வந்து வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா HTML ஹெட்டிங். ஸோ நான் இந்த ப்ரீ டேக் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே இந்த இது வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து ஸ்டைல் பண்ணியும் வர ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு நீட்டாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். HTML ஹெட்டிங்கிறது இந்த மாஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நீட்டாக வந்து போட்டுடலாம். HTML ஹெட்டிங்கு டாட்டுன்றேன்னா நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா, இங்கே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து இது தேவைப்படுது. அந்த கண்டென்ட் வந்து நான் HTML ஹெட்டிங் வந்து இது அதுன்னு சொல்லி நான் அதை எழுதுறதுக்கு பதிலாக சும்மா வந்து டாட் அப்படின்றத வந்து போட்டுறேன். ஸோ அதே மாதிரி வந்து HTML ஆட்ரிபியூட்ஸ்க்கும் ஒரு ஸ்பேஸ் விட்டு இது பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம HTML எலமெண்ட்ஸ்க்கும் வந்து போட்டிருக்கோம். HTML எலமெண்ட்ஸு. ஸோ HTML எலமெண்ட்ஸையும் வந்து போட்டோன்னா இந்த பாருங்க பேராகிராஃப் டேக் அது வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒன்றுத்துக்கும் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த HTML எலமெண்ட்ஸ் உள்ள கண்டென்ட்டுக்கெலாம் வந்து நீங்கள் HTML எலமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி நான் டாட் போட்டிருக்கிற இடத்துல நீங்களே வந்துட்டு அதை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ HTML எடிட்டர்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த HTML டாக்குமெண்ட்டில் தான் வந்துட்டு நான் வந்து HTMLன்ற மாதிரி வந்து எதுவுமே வந்து இல்லை. ஸோ HTML டாட்னு போட்டல இங்கே வந்து நம்ம வந்து ஒரு HTML இதை வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஒரு கோடு வந்து எழுதுனா எப்படி எழுதணுன்றது மாதிரி வந்து போட்டோன்னா நமக்கு அதுவும் வந்துமே ஒரு நீட்டாக வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்துட்டு நான் இங்கே வந்து இந்த ப்ரீ டேக் இருக்குல்ல, ஸோ இந்த ப்ரீ டேக்கில் வந்துட்டு இதை தூக்கிடுறேன். நானே தூக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அண்டு LT. அந்த LTன்றது உங்களுக்கே தெரியும் எதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, டாக் டைப்பு HTMLன்ற வந்து சும்மா டாக் டைப்பு HTML. ஸோ HTMLன்றது வந்து ஸ்மாலில் தான் வரும். ஸோ கொடுத்துருவோம். நம்ம கொடுத்துட்டு அண்டு GT அவ்வளோதாங்க. இதை போட்டு முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணும்போது LT, க்ளோஸ் பண்ணும்போது தான் வந்து GT. ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து இந்த மாதிரி போட்டுடலாம். HTML ஹெட்டு, டைட்டிலு, அந்த மாதிரி பேஜ் டைட்டிலு இதெல்லாம் வந்து வரும்ல. ஸோ நான் இதை வந்து ஒரு
3 வாட்டி வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். 1, 2, 3 போட்டுட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா HTML வந்து வரணும்ல, HTML நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்ன்றது வரும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு டைட்டில்ன்றது வரும். பேஜ் டைட்டில் வேணுனாலும் நீங்கள் கொடுங்க, இல்லை சும்மா ஜஸ்ட் வந்து இதோட முடிச்சுக்கிறதுனாலும் முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஹெட்டு ஒரு பாடின்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஹெட்டு, இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் பாடின்றதை போடுறேன். ஸோ போட்டோன்னா இங்கே வந்து அந்த சேஞ்ச் வந்து தெரியல. ஸோ நம்ம மறுபடியும் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா பார்த்தீங்களா அது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் உள்ளே வந்துட்டு ஒன்றுமே இல்லைங்க, சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு ஹெட்டிங் H1 மட்டும் வந்து வைக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே H1 வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த H1ஏ வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஹெட்டிங்னு இருந்துச்சுல, ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு சாரி இங்கே இருக்குது. ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு CodeWithAswinன்றதை வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ CodeWithAswinன்றதை கொடுத்துட்டு நான் இங்கே வந்து மறுபடியும் வந்து எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. H1 வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ இங்கே என்னென்ன மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியையும் HTMLையும் வந்து நான் மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ வந்து இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். பாடியை வந்து காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து HTMLையும் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஹெட் க்ளோஸ் ஆகலையே அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நீங்கள் எதெல்லாம் மறுபடியும் வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஹேஷ்டாக் ஹெட் பாடி அப்படின்ற மாதிரி போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த இடத்துல வந்து HTML பாடின்றது மட்டும் போட்டு இந்த ப்ரீ டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ வந்து அந்த HTML கோட் மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இது எல்லாமே வந்து ஒன்று வாட்டி கிளிக் பண்ணி பார்த்தலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன்றதுனால இது இங்கே தான் இருக்குது. எடிட்டர்ஸ் கொடுக்குறேன், எடிட்டர்ஸோட இதுக்கு வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ்ன்றது கொடுக்குறேன், எலமெண்ட்ஸோட இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்குறேன், ஆட்ரிபியூட்ஸ்லேருந்து வந்து வர ஆரம்பிச்சிடும். ஹெட்டிங் கொடுக்குறேன், ஹெட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ இங்கே வந்து பாட்டமில் இருக்குது இன்ட்ரடக்ஷன்றதை கொடுக்குறேன். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேருந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம இங்கே இந்த ஐடியும் நம்ம கொடுத்துருக்க அந்த செக்ஷனுக்குள்ளே இருக்கிறதும் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுதான்றது மட்டும்தாங்க நம்ம செக் பண்ணிக்கணும். கொடுத்துட்டா வந்து எல்லாமே வந்து நீட்டாக வந்து வர ஆரம்பிச்சிடும். நம்ம நெக்ஸ்ட் வந்து எதுக்கு போயிடலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதுக்கு போயிடலாங்க, ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்டைலில் வந்துட்டு நான் வேறு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீடியா கொரிஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். மீடியான்றது எழுதிடுறேன். மீடியா ஒன்லி எனக்கு ஸ்க்ரீனுக்கு மட்டும்தான் வந்து வேணும். ஸோ வந்து நான் ஜஸ்ட் நார்மலாக வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு மேக்ஸ் வித் வந்து ஒன்று வச்சுக்கிறேங்க. ஒரு மேக்ஸு வித் வந்து வச்சுக்கிறேன். மேக்ஸ் வித் வந்து எனக்கு எவ்வளோலேருந்து வேணும்னா 815px வந்து சொல்கிறேன். ஸோ அதுலேருந்து வர்றதுக்கு வந்து அதாவது மொபைல் ஃபோன்ஸ்க்கு நான் சொல்கிறேன். மேக்ஸிமமாக 815னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே மோஸ்ட்லி வந்து மொபைலில் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து சைட் பார் கொடுத்துருந்தேன்ல, #sidebar அதுக்குள்ளே இருக்கிற அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து எனக்கு எப்படி வேணும்னு பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து எனக்கு 1px வந்து சாலிடாக வந்து வேணும். ஸோ 1px சாலிடாக வந்து வேணும். நான் ரெஸ்பான்சிவாக மாற்றி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கோடு மட்டும் எழுதிட்டு நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிவாக மாற்றி காட்டுறேன். ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வேணும்னா ஒரு 207 வந்து px வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து இதில் வர ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ இதே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சைட் பாருக்கும் வந்து ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஹேஷ்டேகு சைட் பார்ன்றதை வந்து போடுறேன். ஸோ மொபைலில் மாற்றும் போது அது வந்து உங்களுக்கு இது தெரியும். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பிஜி கலர் வந்து எனக்கு என்ன வேணும்னு கொடுக்குறேன்னா ஒரு ஒயிட் கலர் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு பொசிஷன் வந்து அப்சல்யூட்டாக வேணும். ஸோ பொசிஷன் அப்சல்யூட் வந்து வேணும் எனக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் வந்து எனக்கு 0ன்றதை கொடுத்துட்றேன். ஸோ டாப் 0 கொடுத்துட்டு பேடிங் வந்து எனக்கு 0லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ பேடிங்கும் வந்து 0ன்றதை கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு மார்ஜின் வேணும்ல, ஸோ மார்ஜினும் எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இதே மாதிரி எனக்கு வந்து வித் வந்து எனக்கு 100% வந்து எடுத்துக்கணும். ஸோ வந்து வித் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 100% வந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் ஹைட் வந்து இதோட வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ மேக்ஸ் ஹைட் வந்து 275px வந்து வைக்கிறேன். இங்கே மேக்ஸ் ஹைட்டுக்கு பக்கத்தில் கோல்ன்றது வைக்கணும். ஸோ வச்சாதான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ 275px வந்து வச்சிடறேன். இதுக்கு வந்து எனக்கு பார்டர் எதுவுமே வேணாங்க, பார்டர் வந்து நன்னா இருக்கணும். ஸோ கொடுத்துட்டேன்னா இப்பயே வந்து அந்த மொபைலுக்கு வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நான் கொடுக்க அது எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டே வருதுன்றதை பட்டு பாருங்கள். ஸோ Z இண்டெக்ஸ் வந்து என்ன கொடுக்குறேன், Z இண்டெக்ஸ்னால் நம்ம என்னன்றதை பார்த்துருந்தோம். அது வந்து ஓவர்லேப் பண்ணாமல் முன்னாடி வந்து நிற்கும் நமக்கு அது. ஸோ அதுதான் வந்து Z இண்டெக்ஸ்ன்றது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பார்டர் பாட்டம் வந்து ஒன்று வைக்கிறோம். பார்டர் பாட்டம் வந்து எனக்கு எவ்வளோ வேணும்னா 2px வந்து சாலிடான ஒரு பாட்டமாக வந்து வேணும்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் இதுக்கு மட்டும் ஸ்டைல் பண்ணால் போதுமாங்க. அப்புறம் வந்து டாக்குமெண்டேஷனுக்கு ஸ்டைல் பண்ணணும்ல, அது மட்டும் இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், அது பாருங்களேன் ஒரு மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிச்சுல. ஸோ நம்ம அதையும் வந்து ஓரளவு வந்து ஸ்டைல் பண்ணிடலாம். ஸோ டாக்குமெண்டேஷன் வந்து நான் கொடுக்குறேன்.
ஸோ டாக்குமெண்டேஷன் வந்து ஐடியில் இருக்குது. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து நான் பொசிஷன் வந்து ரிலேட்டிவாக வைக்கிறேன். ஸோ ரிலேட்டிவாக வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, மார்ஜின் லெஃப்ட்டு மட்டும் எனக்கு 0லேருந்து வேணுங்க. ஸோ மார்ஜின் லெஃப்ட் வந்து 0 px வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே வந்து அந்த சேஞ்ச் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. 0லேருந்து வந்து வர ஆரம்பிச்சிச்சா. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் டாப் வந்து கொடுக்குறேன். ஸோ மார்ஜின் டாப் கொடுத்துட்டு ஒரு 270 px வந்து கொடுத்துட்றேன். ஸோ 270 px கொடுத்தோன்னே இது வந்து இங்கேருந்து ஓவர்லேப் ஆகாமல், இப்போ நான் இந்த மார்ஜின் டாப்பை வந்து தூக்குறேன் பாருங்களேன். இது வந்து எங்கேயோ உள்ளே போயிருச்சுல. ஸோ இது உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் மார்ஜின் டாப் கொடுத்து அதை வந்து வெளியே கொண்டு வரேன். ஸோ வெளியே கொண்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இதை விட திருப்பி வந்து இன்னும் சின்னதுக்கு இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து நான் எழுதிடுறேன் மீடியா ஸ்க்ரீனு ஒன்லி மேக்ஸ் வித் வந்து எனக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 400 px தான் சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கு வந்து கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, இந்த அதில் உள்ள டாக்குமெண்டேஷன் வந்து எனக்கு என்னவா வேணும்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் லெஃப்ட் வந்து 10 pxலேருந்து -10 pxலேருந்து வேணும் எனக்கு. ஸோ இங்கே வந்து மறுபடியும் வந்து நம்ம கோலன் வந்து கொடுக்கணும். ஸோ -10 pxலேருந்து வேணும். இப்போ நான் வந்து மொபைலை வந்து ஃபஸ்ட்டு மாற்றி அதுலேருந்து நம்ம என்ன ரெஸ்பான்சிவ் வருதுன்றதை பார்த்துடலாம். அதே மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு மொபைலுக்கு போயிடலாம். ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன் இதை. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், மொபைலுக்கு வந்து மாற்றுறேன். ஸோ மாற்றிட்டு இங்கே வந்து ஒரு ஸ்மால் டிவைஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு அட்ரிபியூட்ஸ் நான் கிளிக் பண்ணோன்னே வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ நான் இங்கே வந்து ஸ்க்ரோல் வந்து மறுபடியும் வந்து மேலே கொண்டு போகிறேன். ஸோ கொண்டு போயிட்டு இதையும் வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, HTML எலமெண்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே வந்துச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசான டிவைஸு, இன்னும் பெருசான டிவைஸு. ஸோ இன்னும் மேலே போக போக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிட்டே வந்து போயிட்டு இருக்கும் பாருங்களேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஒரு டேப்லெட்டுக்கு மாற்றுறேன். ஸோ டேப்லெட்லேருந்து எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு லேப்டாப்புக்கு வந்து வைக்கிறேன். ஸோ இந்த டிவைஸ்க்கு வைக்கும் போது இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ நான் இங்கே வந்து மறுபடியும் இப்போ பாட்டமில் இருக்கணும். ஸோ இன்ட்ரோடக்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன், மேலே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்டோட பேஜ் வந்து எழுதணும். நம்ம ஃபுல்லி ரெஸ்பான்சிவான ஒரு சைட் இது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. டெய்லி வந்து ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.